கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். என்னாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனத்தினுடைய பின்பாகம் இப்படி சொல்லுகிறது: இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமுமாயிருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உனக்கு பங்கா இருக்கிறேன். ஆரோனை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அழைக்கப்பட்ட ஆரோன், ஆண்டவருடைய பணிக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆரோனுக்காக ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உன்னுடைய பங்கு, நானே உன் பங்கு, சதனா நீ எனக்கு சுதந்திரம். இப்போ ஒரு வீட்டுல 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டினுடைய சொத்து 2 பேருக்கும் பங்காயிருது. அதுவும் ஆம்பளை பையங்கன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு சுதந்திரமே அவன் தான். ஒரு சகோதரரோடு பேசி கொண்டிருந்தேன். ஐயா, நீங்க ஒரு வீட்டுல தங்கி இருந்தீங்களா, இப்ப அந்த வீடு யாருக்குன்னு சொல்லி கேட்டேன். அதை ஐயா கேட்கீங்க? என்னுடைய மாமனார், என் மனைவியினுடைய தகப்பனார் ஆளுக்கு ஒரு வீட்டை கொடுத்தாரு. என் மனைவியின் பங்குக்காக அந்த வீட்டை அவர் உயிரோடு இருக்கும் பொழுது உயிர் எழுதி வைத்தார். எதிர்பாராத நிலையில என்னுடைய மனைவி மரித்து போனாள். எங்க மாமனார என்னுடைய மைத்துனன் என்ன பண்ணினார், அவரே போய் அந்த உயிரெல்லாம் அடிச்சு அதை அவனுக்கு சொந்தமாக்கிக்கிட்டான். சுதந்திரமாக மாறல. நான் அவருடைய பிள்ளையா இருந்தா அந்த பங்கு தன்னால வரும். இப்போ நான் ஆண்டவருக்கு உகந்தவனா இருந்தா, அவரால் அழைப்பை பெற்றவனாய் இருந்தால், அவருடைய பணியை செய்கிறவனாக இருந்தால், அவருக்காகவே ஓடுகிறவனாய் இருந்தால், என்னுடைய பங்கு என் ஆண்டவரிடத்திலே இருக்கிறது. நான் அவருடைய சுதந்திரவாளி அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கிடலாம். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம்! நான் அவருடைய சுதந்திரவாளி ஐயா. உலக பிரகாரமான வாழ்க்கையில வரக்கூடிய சுதந்திரம் அல்ல, என் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற சுதந்திரம் வேற. இந்த சுதந்திரமான காரியத்தை நம்ம பெற்று அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பங்கிலே நாங்கள் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை நீங்கள் ஏற்படுத்தி தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.